ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. நீளமான அடர்த்தியான தலைமுடிக்கு என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தலைமுடியை பராமரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் ஒரு சில நல்ல முறைகளை ஃபாலோ பண்ணாவே அழகான கருமையான முடியை பெறலாம். பொதுவாக முடி உதிர்றது, உடையிறது, சமட்டை ஆகிறது, வழுக்க விழுறது, அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையே அதிகமாக இருக்குது. டிவியை போட்ட உடனே விளம்பரங்களில் அதிகமாக வருது, வீடு வாங்குங்க, அடுத்து தலைமுடி உதிராமல் இருக்க இதை பண்ணுங்க. இந்த ரெண்டு தான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் டிவியோட உயிர்நாடி. தலைமுடியை சுத்தம் பண்ணுறோன்னு டெய்லியும் தலைக்கு குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தலைமுடி பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது ஷாம்பு, ஹேர் டை, ஹேர் ஆயில். பெரும்பாலான ஷாம்புகளில் பயன்படுத்துகிற கெமிக்கல்கள் நம்ம தலைமுடியோட வலுவை பாதிக்குது. அதனால முடியை உடைய செய்யுது. அதனால இயற்கையான பொருளை வச்சு தலைமுடியை அலசிக்கலாம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 5 உரிச்சு வச்சுருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் எண்ணெய் தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதே மாதிரி தேங்காய் பாலும் தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பால் ஸ்கேல்பில் ஏற்படுற பிரச்சனைகளை தடுக்கும், முடி உதிர்றது தானாகவே குறைஞ்சி அடர்த்தியாக ஹெல்ப் பண்ணும், தலைமுடிக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கும். அதோட இதில் இருக்க புரதச்சத்து ஸ்கேல்புக்குள்ளே ஊடுருவி மயிர்கால்களை வளர செய்யும். தேங்காய் பாலில் விட்டமின்ஸ், தாது உப்பு, பொட்டாசியம், போலட், இந்த எல்லா சத்துக்களும் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு தலைமுடியை பாதுகாக்கும். அடுத்து வெங்காயம், நாட்டு வெங்காயம் தான் உரிச்சு வச்சுருக்கேன். இதில் இருக்க சல்ஃபர் தான் தலைமுடியை வலுவாக்கி முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பொடுகு தொல்லையிலிருந்தும் முடி வெடிக்கிறதையும் தடுக்கும். பூஞ்சையையும் நுண்கிருமியும் எதிர்த்து போராடுற தன்மை இதில் இருக்குது. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் இளநரை வரவிடாமல் செய்யும், முடிக்கு பளபளப்பு தரும். நாளடைவில் தலைமுடியோட அடர்த்தி அதிகரிக்கும், தலைமுடிக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். பெயின் தொல்லையிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுடலாம். முடியோட திசுக்கல்ல இருக்க கொலாஜன் அளவை அதிகமாக்கி தலைமுடியை நீளமாக வளர செய்யும். இப்போ பேக் ரெடி பண்ணலாம். இப்போ தேங்காயையும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் போடுறேன். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல, இது மட்டும் அரைச்சாலே போதும். ஏன்னா தேங்காயிலையும் தேங்காய் பால் இருக்குது, வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்குது, அதனால இதை மட்டும்தான் அரைக்கிறேன். அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்ல. இதில் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஒரு 10 ml போதும், அதுக்கு மேலே ஆட் பண்ண வேணாம். இதை அப்படியே முடியல அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணலாம். நான் இன்றைக்கி வடித்து தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அப்படியே அப்ளை பண்ணால் முடியில் ஒட்டிக்கும், அலாசறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை கிளாத்தில் வடிக்கிறனாலும் வடிக்கலாம், கையில் வடிக்கிறனாலும் வடிக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே முறுக்கி புழிஞ்சோம்னா சுத்தமாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ பேக் ரெடி. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் தான் சல்ஃபர் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பேக்கை நான் என்னோடய தலைமுடிக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேக்கை ஒரு காட்டன் யூஸ் பண்ணி தலைமுடியோட வேரில் படுற மாதிரி நல்லா வச்சு எடுத்துக்கணும். கையில் பண்ணோம்னா கீழே ஒழுதுரும், அதனால காட்டன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த பேக்கை ட்ரை ஹேர், ஆயிலி ஹேர் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆயிலி ஹேரில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். தலை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். ஏன் மசாஜ் பண்ணணும்னா அப்போ தான் முடியோட வேர்க்கு இதோட ஊட்டச்சத்து போகும். இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் முடியை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஹேரை வாஷ் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி கஞ்சியில் கடலை மாவு போட்டு தான் வாஷ் பண்ணேன். பாருங்கள் தலைமுடி எவ்வளோ மென்மையாக இருக்குன்னு. முடிக்கு தேவையான ஈரப்பதம் இருக்குது, ரொம்ப ஆயிலாகவும் இல்லை. இதோட முடியலை, இன்னும் சில திங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, தலைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஷாம்புவை யூஸ் பண்ணக்கூடாது, ஹோம்மேட் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். தலைக்கு அமோனியா ஹேர் டை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. தலைமுடிக்கு ட்ரையர் போடுறதையும் அவாய்ட் பண்ணணும். அடுத்து தலைமுடிக்கு யூஸ் பண்ணுற ஆயில், கடைகளில் கிடைக்கிற ஆயிலில் கிளிசரினை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால அந்த ஆயில்னால தலைமுடிக்கு எந்த யூஸுமே கிடையாது. செக்கு தேங்காய் எண்ணெயில் வாரத்துக்கு 3 தடவை ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கிடைக்கிற கண்டிஷ்னரை அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இல்லை முட்டையோட வெள்ளைக்கரு, தயிர், இந்த மாதிரி இயற்கையான பொருளை கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம். காட்டன் தலையணைக்கு பதிலாக சில்க் தலையணை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த தேங்காய் பாலும் வெங்காய சாறு பேக்கை வாரத்துக்கு ஒரு தடவை டைம் இருந்தால் 2 முறை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண ஆரம்பித்து 2 மாதத்துலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுவும் தலைமுடி பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குன்னு டாக்டர்ஸ் எச்சரிக்கிறாங்க. தலைமுடி ஈரமாக இருக்கிறப்ப ஸ்கேல்ப் வீக்காக இருக்கும். அதனால ஈரமாக இருக்கிறப்ப சீப்பு போட்டு சீவக்கூடாது. தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நம்மளுக்கு ஆரோக்கியத்தோடு சேர்த்து அழகையும் அள்ளி கொடுக்கும். நீங்களும் உங்களோட தலைமுடிக்கு இந்த பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.